மாணவர்களே, நம்ம இயல் 3ல திருக்குறள் போன பாடத்துல பார்த்தோம். அதுல என்னென்ன தலைப்பின் கீழே பார்த்தோம் அப்படின்னா, பொறையுடைமை, தீவினை அச்சம், கேள்வி, அப்புறம் தெரிந்து தெளிதல் ஆகிய தலைப்பின் கீழே நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒற்றாடல், வினை தூய்மை, பழைமை, தீநட்பு, பேதைமை ஆகிய தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். அதுல 11வது பாடல பாத்தீங்க அப்படின்னா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளு பெருமைக்கும் சிறுமைக்கும் அவர் செய்யக்கூடிய செயல்களை வச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 12வது, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும். ஒரு ஆளை நண்பர்களா தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தேர்வு செய்யறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்படி தேர்வு செய்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 13 பாருங்க, ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க. ஒரு ஆள் ஒரு செய்தியை நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன செய்திடக்கூடாது, அதை நம்பிடக்கூடாது. வேறொரு ஆளுகிட்ட நம்ம என்ன செய்யணும், அறிந்து அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வினை தூய்மை, ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் என்னும் அவர். இது மனப்பாட பகுதி. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அதாவது வாழ்வில் நீ உயரணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னு சொன்னா உன்னுடைய புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை என்ன செய்யக்கூடாது, அவற்றை புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 15, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்ட போதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. ஒரு பழமொழியை உண்டு, தாய் பசித்திருக்க நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதையேதான் சொல்லி இருக்கிறாங்க. தாயின் பசை அப்படியே கண்டாலும் சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை என்ன செய்யக்கூடாது. அம்மா பசியா இருக்கிறாங்க அதனால திருடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனா என்ன செய்யலாம், பொருள் ஈட்டி அவங்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. 16வது பாடல பார்த்தோம் அப்படின்னா, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசு மண் கலத்து நீர் பெய்திரி அற்று. சலம் அப்படின்னு சொன்னா ஜலம், தண்ணீரை தான் என்ன சொல்றாங்க சலத்தால் அப்படின்னு. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. ஒரு மண் பானையை வாங்கி நம்ம அதை பழக்காம, அதாவது சுடாம கொண்டு வச்சோம், தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், அப்படியே பிஞ்சு உடஞ்சு போயிடும். அதே போலதான் தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தாலும் அது என்ன செய்யாது, நமக்கு தங்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 17, விளை தகைமையான் வேண்டி இருப்பர் கெழு தகையார் கேளாது நட்டார் செய்யின். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். அதாவது ஒரு ஆளுகிட்ட நட்பின் உரிமையில் அவர் நட்பா இருக்கிறாரு என்னட்டா, அதனால ஒரு விஷயம் செய்யணும்னா அவர்கிட்ட கேட்காம செய்தா கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அத என்ன செய்வாங்க, நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு என்ன செய்வாங்க, உட்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 18, கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு சொல்லு சொன்னாச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும், செயல்ல காட்டணும். சொல்லு வேறு செயலா இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. சொல்லு வேறு செயல் வேறா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நட்பு கனவிலும் இனிமை தராது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பேதைமை, நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை
பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள். பேதைன்னா என்னது? ஒண்ணுமே தெரியாதவன் இல்லையா? அவனுக்கு 4 செயல்கள் பாருங்க. தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, செய்யக்கூடாத செயல் செய்தா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்படவே மாட்டான். தக்கவற்றை நாடாவே, தனக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்ய மாட்டான்? நாட மாட்டான். பிறரிடம் அன்பு இல்லாம அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டான்? அன்பே காட்ட மாட்டான். ஏதொன்றையும் பாதுகாக்காம, எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை என்ன செய்ய மாட்டான்? பத்திரப்படுத்தி பாதுகாக்க மாட்டான். இது யாருடைய செயல்கள் அப்படின்னு சொன்னா பேதையினுடைய, அறிவில்லாதவனுடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து 20. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாருமே இல்லை. படித்தும் படித்ததை உணரணும் இல்லையா? படிக்க மட்டும் செய்யக்கூடாது, படித்ததை உணரணும். உணர்ந்ததை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு கூறியும் அதன்படி செயல்படாத பேதையை போல வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல திருக்குறள்ல 4 குருவினா கொடுத்திருக்கிறாங்க. இதுல முதல் குருவினா பாருங்க, நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும். நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும். தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது. தன்னை தோன்றுறவரையும் என்ன செய்ய நிலம் தாங்க, அதே போல தன்னை இகழ்பவரையும் பொறுப்பது தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 2வது உள்ளது, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இக்குறட்பாவின் கருத்தை விளக்குக. இந்த குறட்பாவினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தீயவை தீயவற்றை தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை என்ன செய்ய வேண்டும்? செய்ய அஞ்ச வேண்டும். தீயவை தீயை விட கொடியது, அதனால அந்த செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. 3வது கொஸ்டின், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். இக்குறட்பாவில் அமைந்துள்ள நயங்களை எழுதுக. என்னென்ன நயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல 2 நயங்கள் காணப்படுகிறது. ஒன்று என்னன்னா மோனை நயம், 2வது எதுகை நயம். மோனை நயம் அப்படின்னு சொன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. 2 அடியிலையும் பாரு, முதல் எழுத்து ஓ ஓ ஒன்றி வருது, ஒண்ணு போல இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னது? மோனை நயம். அப்ப இதுல என்ன நயம் இருக்குது? மோனை நயம் இருக்கு. அடுத்தது பாருங்க, 2வது எழுத்தும் ஒண்ணு போலதான் இருக்கு. இரு இரு, 2லயும் ஒண்ணு போல இருக்கு. அதனால அங்க என்ன இருக்கு? எதுகை நயமும் இருக்கு. எதுகை நயம்னா 2வது எழுத்து ஒன்றி வருவது. இதுல முதல் எழுத்தும் ஒன்றி வருது, 2வது எழுத்தும் ஒன்றி வர்றதுனால மோனை நயமும் இருக்கு, எதுகை நயமும் இருக்கு. 4வது கொஸ்டின், கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு. இது பாருங்க, செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் என்ன செய்யாது? இனிமை தராது அப்படின்னு சொல்ற மாதிரி செயல் இருக்கணும், இல்லாம இருந்தா என்ன செய்யாது? அந்த நட்பு இனிமை தராது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க. மாணவர்களை இதுல என்னென்ன மனப்பாடம் உண்டோ எல்லா மனப்பாடம் திருக்குறளையும் படிச்சு இந்த குருவினா ஒன் வேர்டு எல்லாத்தையும் நீங்க என்ன செய்துக்கோங்க? படிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.